வணக்கம் நண்பா, எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் நம்ம சேனலுக்காக புதுசாக ஒரு மைக் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த மைக் நல்லபடியாக வந்துடுச்சு. அந்த மைக்கோட அன்பாக்சிங் ப்ளஸ் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது மெம்பராக இருந்தீங்கன்னா மறக்காம கீழே ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்குன்னு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்த ஆர்டரு. ஸோ நல்லாவே டேமேஜ் இல்லாத சூப்பராக வந்துச்சு. ஆர்டரு நல்லா பர்ஃபெக்டாக வந்துச்சு. பின்னாடி பார்த்தீங்கன்னா பில்லிங் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, நம்மளோட பில்லிங் அட்ரஸ்ஸு. வாங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்னு செக் பண்ணுவாங்க. உள்ளே ஓப்பன் பண்ணிங்கனாலே உள்ள ஒரு பில்லிங் அட்ரஸ், ஒரு நம்ம அட்ரஸோடைய இது எங்கேருந்து வந்திருக்கு அந்த ப்ராடக்ட் அப்படின்றதுக்கான அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அந்த போயா மைக்கோடைய பாக்ஸு அது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை உள்ள பாக்ஸில். இதில் பார்த்தீங்கன்னா போயாவோட கம்பெனி மைக் அப்படின்றது அதோட ப்ராடக்ட் நேமு அதெல்லாம் போட்டிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் இருக்குது, எப்படி இது வந்து ஒரிஜினல் மைக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. அது என்னென்னு நான் சொல்கிறேன். இது ஒரிஜினலாக இல்லைனா வேறு எதனா டுபாக்கூர் ப்ராடக்ட் இதே பேரில் வந்துருக்குதா அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் வந்து ஆடியோவை கேப்சர் பண்ணோம் அப்படின்லாம். இதுதான் அந்த மைக்கை சுற்றி இருக்குது பாக்ஸில். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோடு மாதிரி ஒரு இருக்கும். அது பக்கத்தில் வந்து மேலே ஒரு பிளாஸ்டிக்கில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி கவர் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளேயும் ஒரு கியூஆர் கோடு இருக்கும். அதுதான் வந்து போயாவோட ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இது மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் 100% இது போயாவோட மைக் அப்படின்னு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நிறைய ஃப்ராட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து இது ஒரிஜினல் ப்ராடக்ட்டு அப்படின்னு நம்ம வந்து கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து ஒரே ஒரு பவுச்சு, கூட பார்த்தீங்கன்னா அதோட யூசர் மேனலு, அந்த ஸ்டிக்கரு அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கோட யூசர் மேனலு, எப்படி யூஸ் பண்ணோம், எப்படி கனெக்ட் பண்ணோம் அதெல்லாம் அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ யூசர் மேனலை ஓரமாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியோட கார்டு, சும்மா விளம்பரத்தை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் 2 கொடுத்துருக்காங்க. இது சும்மா ஒரு கார்டு, அது உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த பவுச்சுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த என்னென்ன இருக்குன்னு வெளியே எடுத்து பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட் இந்த பேக் சூப்பராக இருக்குது. லெதர் பவுச் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்பவே நல்ல குவாலிட்டியான பேக்காக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம், நீங்கள் வந்து எங்கேயும் இதுவாகாமல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்பான்ச். இது வந்து இந்த மைக்கில் மேலே போட்டிங்கன்னா நாய்ஸ் வந்து அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இல்லாத கொஞ்சம் நல்ல வாய்ஸாக எடுத்து கொடுக்கும். அதுக்கு வந்து இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் ஸ்பான்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது உள்ளே போட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையரு, அப்புறமேட்டுக்கு அந்த டிஎஸ்எல்ஆர் அந்த கேமராலாம் கனெக்ட் பண்ணுறது வந்து இந்த மைக் கொடுத்துருக்காங்க. இந்த ஆடியோ ஜாக்கு, இதை வந்து இதுக்கு பின்னாடி இருக்கிற ஜாக்கில் வந்து 3.5mm ஜாக்கில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து இந்த கேமரா அப்புறமேட்டுக்கு அந்த ஆம்ப்ளிஃபையர் அதெல்லாம் இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு சிலிக்கா ஜெல் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த இதுவும் துரு பிடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மைக் தான் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா மெட்டலில் கிளிப்பு கொடுத்துருக்காங்க, நம்ம காலரில் வந்து கிளிப் பண்ணுறதுக்காக. மெட்டல் சூப்பராக இருக்குது, அந்த மெட்டல் கிளிப்புமே நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட்டு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக்கு, ஆடியோ ஜாக்கு. இது வந்து நம்ம நார்மல் ஹெட்செட் ஜாக் மாதிரி தான். நீங்கள் வந்து நார்மலாக எல்லா ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்சர் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டென்சர் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 மோடு இருக்குது. ஒன்று வந்து கேமரா மோடு, இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இந்த மொபைலு அந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கு. இது உள்ள பார்த்திங்கன்னா ஒரு செல்லு ஒன்று போடணும், பேட்ரி. அது போட்டால் தான் வந்து ஒர்க் ஆகும். அது வந்து நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி போட்டுட்டேன் உள்ள செல்லை. இது போட்டு அப்படியே சும்மா லாக் பண்ணி விட்டிங்கன்னா
இதை அப்படியே வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் போட்டுருவோம் மைக்கில். அது அப்படியே ஃபஸ்ட்டு புதுசாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். அது வந்து போக போக லூஸ் ஆகிடும். அதை அப்படியே போட்டுட்டுனா உங்கள் மைக் வந்து ரெடி ஆகிடும். இதோட மைக்கோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர்ஸ்க்கு மேலேயே வருது இந்த ஒயரு. ஸோ நீங்கள் ஷார்ட் ஃபிலிம் அதுமாதிரி எதனா பண்ணுறதாலும் நல்லாயிருக்கும். ஸோ அதோட சவுண்ட் டெஸ்ட்டு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த மைக்கோட அன்பாக்சிங் ரிவ்யூ ப்ளஸ் அதோட சவுண்ட் டெஸ்டிங் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம இந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கில் பேசுகிறது வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம செல்லில் ரெக்கார்ட் பண்ண மைக்கில் ரெக்கார்ட் ஆனது. இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த மைக்கில் பேசுகிற சவுண்டு. ஸோ ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், எதோட சவுண்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலை 4 பேருக்கு ஷேர் பண்ணால் தான் நம்ம சேனல் வளர்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.